அப்பா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ரவி அவருடைய மகன்கள் இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்களா? அது மட்டும் இல்லாம ரொம்ப உடைஞ்சு போன அவரும் பல விஷயங்கள சொன்னது பின்னணி என்ன? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ரவி அவங்களோட மனைவிய பிரியறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பின்னணி பாடகி கனிஷா அவங்களோட நல்ல நட்போட இருந்தாரு. அந்த உறவு இப்ப பிரேக்கப் ஆகிருச்சு. நேற்று செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப எமோஷனலா பேசினாரு, அழுதாரு. இத பத்தி பிரபலமான பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரவி அவரோட மனைவி கனிஷா அவங்களோட விவகாரம் மறுபடியும் பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்கு. அதிலும் நேத்து ரவிமோகன் அவரு பேசும்போது பல பேர் அவரை பார்த்து ரொம்பவே வியந்து போனாங்க. இதுக்கு முன்னாடி ரவி அவரு வெடிச்சு அழுதத பார்த்ததே இல்ல. தன்னை அடிமை போல வச்சிருக்காங்கன்னு கெனிஷா வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு, இப்ப அவங்களும் இல்லன்னு போயிட்டாங்கன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாரு. குழந்தைகளை கூட பார்க்க விட மாட்டாங்க, மகன்களுக்கு நான் தான் பள்ளி படிப்புக்கான செலவுகளை பாக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவி அவரை பத்தி செய்யாறு பாலு அவரு சொல்லும் போது ரவி அவரு சொன்ன அத்தனை விஷயமும் திட்டவட்டமா மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவும் தயாரிப்பாளருமான அந்த தயாரிப்பாளரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படிங்கறத ரவி அவரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தங்கறதுக்கு இடமில்ல, காரை புடுங்கிட்டாங்கன்னு சொன்னவருக்கு இவ்வளவு பணம் ஏது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெளிநாட்டுல இருந்து பெரிய பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அரசியல் புள்ளியோட மருமகன் ஒருவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதும் தகவல் வந்துச்சு. யோகி பாபு அவரை வச்சு கூட படத்தை ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பிரஸ் மீட் வச்சாங்க. அதுக்கப்புறம் ரவி அவரை இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்ல. ரவி அவரு சினிமா பின்னணி உள்ள குடும்பத்தில இருந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் அதை தக்க வைக்க திரும்ப வேணும். இந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம், என்னை தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க, இப்படி நான் யார் கூட இருந்ததில்ல, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அவர் 3 எழுத்து இட்லி நடிகையை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனா அந்த நடிகை தான் இவங்களோட திருமணத்துக்கு காரணமா இருந்தவங்க. மாத்தி மாத்தி குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அடிமையா இருந்தேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு மகனை லண்டனுக்கு ஒரு மகனை மும்பைக்கும் அனுப்பிவிட வேணும்னு கனிஷா அவங்க ரவி அவர்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதனாலதான் அவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டிருக்காம். யாருமே குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொல்ல போனா ஆரம்பத்துல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சொல்ல போனா பிரபுதேவா அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்பவும் அவர் ஏத்துக்கல. ரவி அவருக்கு கனிஷா அவங்களோட அழுத்தம் தாங்க முடியல. இதனாலதான் சண்டை வந்திருக்கு. கனிஷா அவங்க போயிட்டதுனால ரவி அவரு வெறி பிடிச்ச மனிதர் போல மாறிட்டாரு. அவர்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாம ரொம்ப வேதனையோட இருக்காரு. பெண் பாவம் மட்டும் இல்ல, ஆண் பாவமும் பொல்லாதது. பொதுவா பொண்ணுங்க மனசு தைரியமா இருக்கும், ஆண்கள் மனசு அப்படி இல்ல. ரவி மோகன் கதறி அழுத வீடியோவை பார்க்கும்போது யாரா இருந்தாலுமே வேதனைப்படுவாங்க. அவருக்கு இப்படி நடக்க காரணமே அவரோட மகன்களை அவர் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான். மகன்களுக்காக அவர் எல்லாமே செய்ய ரெடியா இருக்காரு. அவங்களோட வாழ்க்கைய பார்க்கதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா மறுபடியும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற எண்ணம் அவருக்கு இல்ல. அவருக்கு மனதளவுல ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இதுல இருந்து அவர் வெளியே வரணும், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியுங்க.